எதேச்சையாக உங்கள் வீட்டு முற்றத்தில் ஒரு மாபெரும் அரக்கனை கண்டுபிடிப்பதாக நினைத்து பாருங்கள். வானியலாளர்களுக்கும் அதேதான் நடந்தது. ஆனால் அவர்களின் முற்றம் என்பது நமது பால் வீதி. இந்த விண்மீன் திரளின் பெயர் செக்வே 1. இது மிகவும் சிறியதாகவும் மங்கலாகவும் உள்ளது. இது சுமார் 75,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் நமக்கு அருகிலேயே உள்ளது. மேலும் இதில் சில 100 அல்லது 1000 நட்சத்திரங்கள் மட்டுமே உள்ளன. இவ்வளவு சில நட்சத்திரங்களின் கூட்டம் எப்படி ஒன்றாக இருக்க முடிகிறது? சிதறி பறக்காமல் இருக்க அவற்றுக்கு தனியாக போதுமான ஈர்ப்பு விசை இல்லை என்பதில் நீண்ட காலமாக விஞ்ஞானிகள் குழப்பமாக இருந்தனர். மிகவும் பிரபலமான விளக்கம் கரும்பொருள் என்று அழைக்கப்படும் டார்க் மேட்டர்ஸ் தான். இது ஒரு மர்மமான, கண்ணுக்கு தெரியாத, ஒளியை வெளியிடாத பொருளாகும். ஆனால் இது ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளது. செக்வே 1 சுற்றி ஒரு பெரிய வலயம் போல கரும்பொருள் இருக்கிறது. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத பசையாக செயல்பட்டு விண்மீன் திரளை ஒன்றாக பிணைத்து வைத்திருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நினைத்தனர். ஆனால் ஒரு புதிய ஆய்வு இந்த கருத்தை முற்றிலும் மாற்றியுள்ளது. செக்வே 1 உள்ளே உள்ள நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை ஒரு குழு ஆராய்ச்சியாளர்கள் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மற்றும் மேம்பட்ட கணனி உருவகப்படுத்துதல்களை பயன்படுத்தி கவனமாக ஆராய்ந்தனர். விண்மீன் திரளின் மையத்திற்கு அருகிலுள்ள நட்சத்திரங்கள் மிக வேகமாகவும் இறுக்கமான வட்ட பாதைகளிலும் சுழல்கின்றன என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். இந்த இயக்கம் அவை மிகவும் சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படுவதற்கான ஒரு தெளிவான அடையாளமாகும். அப்போது அந்த சிறிய கேலக்சியின் நடுவில் ஒரு மிகப்பெரிய கருந்துளை ஒன்று இருப்பது எதேச்சையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கருந்துளை பெரியது மட்டும் இல்லை, இது உண்மையில் ஒரு பெரும் நிறையை கொண்டது. இது சூரியனின் பருமனை விட 4,50,000 மடங்கு அதிகம். இந்த ஒரே கருந்துளை செக்வே 1 உள்ள அனைத்து நட்சத்திரங்களையும் ஒன்றாக சேர்த்ததை விட 10 மடங்கு கனமானது. இது மிகவும் அசாதாரணமானது என்றும் எதிர்பாராதது என்றும் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அப்படியானால் இதன் அர்த்தம் என்ன? முதலில் சிறிய விண்மீன் திரள்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றிய நமது அடிப்படை கருத்துகளுக்கு இது சவால் விடுக்கிறது. இது போன்ற சில சிறிய அமைப்புகளுக்கு கரும்பொருள் அல்லது டார்க் மேட்டர்ஸை மைய கருந்துளைகளோடு மாற்றி விஞ்ஞானிகள் தங்கள் மாதிரிகளை மீண்டும் எழுத வேண்டியிருக்கலாம். இரண்டாவதாக, செக்வே 1 கடந்த காலத்தை பற்றிய கேள்விகளை இது எழுப்புகிறது. இது நமது பாரிய பால்வீதி விண்மீன் திரளுக்கு மிக அருகில் சுற்றுவதால் ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு காலத்தில் மிகவும் பெரியதாக இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த விண்மீன் திரளின் ஈர்ப்பு விசை அதன் பெரும்பாலான நட்சத்திரங்களை அழித்து அடர்த்தியான மையம் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த கருந்துளையை உருவாக்கி இருக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தில் மங்கலான, எளிதாக தோன்றும் பொருட்கள் கூட பெரிய ஆச்சரியங்களை மறைத்து வைத்திருக்கும் என்பதை காட்டுகிறது. மேலும் நாம் பிரபஞ்சத்தை பற்றி என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை மீண்டும் சிந்திக்க வைக்கிறது.